நீங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்பவரா அல்லது சுவிசேஷ வாஞ்சை உள்ளவர்களா? உங்களுக்காக ஒரு நற்செய்தி. அக்டோபர் 1-2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார். எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுகிற அளவிற்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க இல்லை. சுவிசேஷம் அறிவிக்காமல் எழுப்புதல் வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், ஜெபம் ஒரு மழை மாதிரி தண்ணி பெய்தாலும் அந்த தண்ணீர் செடிகளுக்கு பாய்ச்சப்பட்டால் தான் செடி வளரும். மழை பெஞ்சாலும் வளர்ந்துடாது, செடிக்கு போகணும். அது மாதிரி அவைகளை கொண்டு போய் சேர்க்கிற பணி தான் சுவிசேஷகர் பணி. சுவிசேஷகர் எல் வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இன்னும் சில தேவ ஊழியர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபமுகாம் தேவனின் சுவிசேஷ திட்டங்களை புரிந்து கொள்வதற்கும் கர்த்தரின் பாதத்தில் ஜெபத்தோடு காத்திருக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். உடனே உங்கள் வருகையை முன்பதிவு செய்ய கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 94000449 அல்லது கீழே உள்ள லிங்கை பயன்படுத்தி முன்பதிவு செய்யுங்கள். அறுவடைக்காக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தும் தருணம் இது. எனவே தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். பத்திரமாகவே நடத்துவார். பறந்து காக்கும் பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். கால்கள் என்றும் இடராது, கல்லில் ஒன்றும் மோதாது. கால்கள் என்றும் இடராது, கல்லில் ஒன்றும் மோதாது. மறந்து காக்கும் பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார். அக்கினி சேத படுத்தாது, ஆறுகள் உன்மேல் புரளாது. அக்கினி சேத படுத்தாது, ஆறுகள் உன்மேல் புரளாது. பறந்து காக்கும் பட்சியை போல பத்திரமாகவே நடத்துவார்.
வாய்க்காதே என்றும் போகுமே. உனக்கு எதிரான ஆயுதமே வாய்க்காதே என்றும் போகுமே. பறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். பறந்து காக்கும் பட்சியைப் போல பத்திரமாகவே நடத்துவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எவ்வளவு அருமையான வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நாம் நம்பி இருக்கிற, நாம் தேடுகிற நம்முடைய ஆண்டவர், அவருடைய நாமம் பலத்த துருகம். அவருடைய நாமத்துக்குள் யாரெல்லாம் ஓடி வருகிறோமோ அவர்கள் ஒரு சேதமும் இல்லாமல் சுகமாயிருப்போம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் சவுல் நாள்தோறும் துரத்தி கொண்டே இருந்தான். ஆனால் தாவீதை தேவன் சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவே இல்லை. துரத்தி கொண்டிருந்த சவுலின் கையில் ஒப்புக்கொடாமல் காப்பாற்றப்படுவதற்கு தாவீது என்ன செய்தான் என்றால், தாவீது அரணான ஒரு இடத்திற்கு போனான் என்று நாம் வாசிக்கிறோம். அதுதான் கர்த்தருடைய நாமம். அந்த கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள், அந்த நாமத்துக்குள், அந்த அரணுக்குள் தாவீது ஓடினபடினால் அவன் ஒரு தீங்கும் இல்லாமல் சுகமாக இருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை துரத்துகிற அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எகிப்தின் சேனையை போல அன்றைக்கு பார்வோனின் சேனைகள் இஸ்ரவேலரை எப்படி துரத்தி கொண்டு வந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்மை துரத்துகிற பாவங்கள் இருக்கிறது, நம்மை துரத்துகிற கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது. பல்வேறு விதமான காரியங்களினால் நாம் பாதிக்கப்பட்டு துரத்தப்படுகிறோம். இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் ஓடி அடைக்கலம் புகுந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நாமம் இயேசு என்ற நாமம். அந்த கர்த்தரின் நாமத்தில் ஓடி அடைக்கலம் புகுந்து கொண்ட ஆண்டவரே, இவ்வளவு பெரிய நெருக்கத்தில் நான் கஷ்டப்படுகிறேன், உம்மிடத்தில் ஓடி வந்திருக்கிறேன், நீர் மாத்திரம்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். உங்களை துரத்துகிற பிரச்சனை காணாமலே போய்விடும். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் அந்த விதமான நீங்கள் சந்தித்து வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், துரத்தி வருகிற வேதனைகளாக இருந்தாலும், எல்லாவற்றிலிருந்தும் உங்களை நீங்களாக்கி சுகமாய் உங்களை தங்கி இருக்க பண்ணுவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே துரத்தப்படுகிற நிலைமையில் வேதனைகளோடு, கண்ணீரோடு, பிரச்சனைகளோடு கூட ஆண்டவரே தாங்க முடியாத துயரங்களோடு கூட எங்கு போவேன், யாரிடத்தில் போய் அடைக்கலம் புகுந்து கொள்வேன், யார் என்னை காப்பாற்றுவார், யாரிடத்தில் போனால் எனக்கு விடுதலை உண்டு என்று கலங்கி நிற்கிறார்களோ, கர்த்தருடைய நாமத்துக்குள் ஓடி வந்து சுகமாய் தங்கியிருக்கும்படியாக நீர் பலத்த துருகமாய் இருக்கிறீர் என்று நம்பி உம்மிடத்தில் யாரெல்லாம் அடைக்கலம் புகுந்து விட்டார்களோ இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பத்தையும், அவர்கள் சந்தித்து வருகிற இந்த பிரச்சனைகளையும் நீர் பார்த்து கொள்ளும். ஆண்டவரை நீர் சுமந்து கொண்டு அவர்களை துரத்தி வருகிற எல்லாவித உபத்திரவங்களிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும் அவர்களை நீங்களாக்கி அவர்களை சுகமாய் தங்க பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.